ஸோ அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலை என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நாளைக்கு மார்ச் 28 கேது பகவான் மக நட்சத்திரத்தில் நுழைய போகிறாரு. இதில் என்ன ஆகும்னா, இப்போ ராகு ஏற்கனவே சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இப்போ கேது வந்து மக நட்சத்திரத்தில் நுழையும் பொழுது ராகுவும் கேதுவும் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில், ராகு சதயன்றது அவருடைய சொந்த நட்சத்திரம், கேது மக நட்சத்திரன்றது கேதுவுடைய நட்சத்திரம் தான். சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது ராகு கேது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வராங்க இங்கே. அது நம்பர் 1. அடுத்தது இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு ஒரு கால சர்ப தோஷத்தை உருவாக்குது. இந்த கால சர்ப தோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த கால சர்ப தோஷ அமைப்பு ஏற்கனவே 2020, அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைமில் தனுசு ராசிலையும் மிதுன ராசிலையும், அதாவது தனுசுல கேது வந்து மூல நட்சத்திரத்துலையும், மிதுன ராசியில் ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தப்போ தான் அப்பயும் வந்து தனுசு ராசியில் ஒரு 6 கிரக சேர்க்கை கேதுவோடு நடந்து அதுக்கப்புறம் ஒரு காலசர்ப யோகா அமைப்பு ஏற்பட்டதுனால தான் கோவிட் வந்து ஒரு பெரிய வந்து உலகமே ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஸ்தம்பிச்சது. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து இப்போ தான் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலையும் கேது மக நட்சத்திரத்திலையும் அவங்க சொந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு காலசர்ப தோஷ அமைப்பு ஏற்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த காலசர்ப தோஷம் வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா, இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வருட கிரகங்கள் சனி குரு, இது இல்லாமல் மாத கிரகங்கள். இப்போ சூரியன் வந்து இப்போ பங்குனி மாதம் இருக்குது, அடுத்தது சித்திரை 1 வருவார், அப்புறம் வைகாசி ஆனி ஆடி ஆவணி. அப்போது சூரியன் வந்து கேதுவை தாண்டி அப்போ ஆவணி மாதம் கடக்கிற வரைக்குமே இந்த காலசர்ப தோஷ அமைப்புன்றது இருக்குது. அப்போ தான் சூரியன் வெளியே வந்து அப்புறம் புதன் சுக்கிரன் ஒரு மாத கிரகங்களாக இந்த கேது விட்டு வெளியே வந்தால் தான் இந்த காலசர்ப தோஷ அமைப்பு வந்து ஓரளவுக்கு வெளியே வருது.